BTC யூனிவர்சல் தயாரிப்பில் அருள்நிதி நடிக்கும் டிமாண்டி காலனி 2 ஆகஸ்ட் 15 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays. அவர் மயில் மேலே ஏறிக்கொண்டு மலேசியா 10 மலை முருகன் கொண்டு இருக்கின்றார். ஜல் 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 கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவேல். அந்த மாதிரி ஒரு லௌவீகமான ஒரு காதல் கொண்டு ஒரு பக்தி மனசு உளமார்ந்த ஒரு பாடல்களை பாடிய யாருக்குமே தான் சாமி வந்ததா? எல்லாம் ஆசாமிகள் உட்கார்ந்து கொண்டு அறிவாலயத்திற்கு காவடி தூக்கி கொண்டு இவ்வளவு விரக்தியா பேசுவார். நான் ஒரு நிமிஷம் கூட நினைச்சு பார்க்கல. ராமர் கோயில் அதுக்கு முன்னாடி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட காலகட்டங்கள்ல இருந்தாங்கல்ல, அதுல இன்னைக்கு உயிரோடு இருக்கவங்களை எத்தனை பேர் நீங்க கூப்பிட்டீங்க? கங்கநாராயணத்தை கூப்பிட்டு நிகழ்ச்சி பண்ணீங்க. கங்கநாராயணத்துக்கு ராமர்களுக்கு என்ன சம்பந்தம்? முதலமைச்சர் நேரில் போயிருக்கலாமே. இதே சிறுபான்மையினர் நடத்துற விழாவுக்கெல்லாம் நேர்ல போறாரு. அங்க போய் நிக்கிறீங்களே, கஞ்சி குடிக்கிறீங்களா? ராமனுக்கு ஒரு முதலமைச்சர் போகலாம். சொல்லுங்க சார். பயத்துல சிவத்தை கொண்டு திராவிடர்களை வைத்து பழனி மலை முருகா பலம் நீ குரேர. அதாவது உங்ககிட்ட இருந்த ஒரே ஒரு ஆயுதம் அந்த மதத்தை காரணமா காட்டி தான் ஓட்டு கேட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க மட்டும் நீங்க மட்டும் பேர் சொன்ன மக்களை ஓட்டு வாங்க. எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, எவ்வளவு கேக்குறீங்க? யாரு இன்னைக்கு ஏன் வரீங்க? முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தா இருக்கட்டும், இப்ப இருக்கிற குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், கோயிலுக்குள்ள அனுமதி இல்லை. இப்ப இருக்கிற குடியரசுத் தலைவர் நடுவில் ஒரு கழி கட்டி அந்த கழிக்கு இந்த தானே நிக்கிறாங்க. போறது அழைப்பது போறதெல்லாம் அவங்களோட விருப்பங்கள். போறாங்க, உள்ள அனுமதி இல்லை. அப்படி நாங்க இதே நாங்க சொல்றோம் சார். தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த முருக மாநாட்டுக்கு அங்க கோயிலுக்கு போக வேண்டியதானே? ஏன் போகல? நாங்க போறோம் போற எங்க சர்ச்சைக்கு போறீங்க? கேள்வி கேட்டா சம்மதம் இல்லாம உளறீங்க. மோடிய உள்ள சிலை பிரதிஷ்டையில உள்ள சேகம் பண்ணீங்க பாத்தீங்களா? உங்க தலைவரே ராமர் உங்க தலைவரே அப்படி சொல்லியே. ஐயா உங்க தலைவரே மோடிக்கு நாங்க தான் பேசுறோம். உங்க தலைவரே மோடிக்கு சப்போர்ட் பண்ணி நாங்க தான் பேசுறோம். உங்க தலைவரே போய் பாருங்க. கொஞ்சி பேசி மதியமா இயக்கம் ஏன் இருக்கிறீங்க? இன்னைக்கு ஆன்மீக வேற மதவாத வேற. பிஜேபி செய்யறது மதவாத வெறி. நீங்க தான் பண்றீங்க. ஆன்மீக உணர்வு. யாருக்கு பணம்? யாருக்கு பண்ணா உங்க பணம்? நீங்க கொடுத்தீங்களா? பிஜேபி கொடுத்துச்சா? ராமர் போட்டாரா? நீங்க கொடுத்தீங்களா? நீங்க கொடுத்தீங்களா? நாத்திகவாதிகள் நீங்க என்ன கொடுத்தீங்க கோயிலுக்கு? நீங்க தான் எத்தனை கோயிலை வந்து மெயின்டெனன்ஸ் எடுத்துருக்கு பிஜேபி? அறநிலையத்துறை எதிர்த்து ஓட்டு போடுங்க. எத்தனை சீட்டு ஓடுங்க சார்? நாங்க மாதிரி அயோக்கியர்கள் கிட்ட இருந்து மட்டும் 6000 ஏக்கர் நிலங்கள் மீட்டிருக்கோம். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு, இதற்கு ஆதரவும் வந்திருக்கு, விமர்சனங்களும் வைக்கிறாங்க. இது தொடர்பாக நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார்கள் பாஜக ஆதரவாளர் VS ராமன் அவர்கள், திமுக செய்தி தொடர்பாளர் மதிவாணன் அவர்கள். இருவரையும் வரவேற்போம். வணக்கம் சார். நீங்கள் விமர்சனமும் வைக்கிறீங்க, திமுக இந்த மாநாடு நடத்துது அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க. ஓட்டுக்காக தான் இந்த மாநாடுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. முதலமைச்சர் தெளிவாக சொல்கிறாரு, நாங்கள் திடீர்னு இந்த மாநாடுலாம் நடத்தலை. இந்து அறநிலைத்துறையுடைய சார்பில் பல்வேறு திருப்பணிகள் பல்வேறு கோயிலில் நடந்துகிட்ருக்கு, படிப்படியாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மாநாடு நடத்துது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையில் நாங்கள் தலையிடலை. அவங்களுக்கு நல்லது செய்கிறது தான், எல்லாருக்கும் நல்லது செய்கிறது தான் திராவிட மாடல் அரசு அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். இதில் என்ன விமர்சனம்? அதாவது இப்படி சொல்லக்கூடியவங்க தொடர்ந்து 67லேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹிந்து மத தோம்சங்கள், ஹிந்து எதிர்ப்புகள், ஹிந்து மத தெய்வங்களை எதிர்ப்புகள். உங்களுக்கு கடந்த காலத்துலலாம் தெரியும் தில்லை நடராஜர் கோயிலை திறக்க வேண்டும், மீனாட்சி அம்மன் கோயில் கூட அடியே மீனாட்சி உனக்கு எதுக்கடி வைரமுக்கத்தின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு உனக்கு சமீபத்தில் கற்பர் கூட்டம் கந்தசஷ்டி கவசத்தினுடைய ஒவ்வொரு வரிகளையும் சொல்லி கேவலப்படுத்தி பிரித்து மேய்ஞ்சாங்க. அப்படிப்பட்ட கற்பர் கூட்டத்தினுடைய சரணாலயம் தான் அந்த திராவிட கட்சியினுடைய அங்கத்தினோட சரணாலயமாக இருக்கின்றது. அவங்க கூட மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காதவர்கள் திடீரென்று முருகன் மீது இவ்வளோ பாசம் வர காரணம் என்னவென்றால் இந்துக்களின் வாக்குகள் இல்லாமல் இனிமேல் திமுக வெற்றி பெற முடியாது என்ற மனநிலை அவர்களுக்கு வந்துவிட்டது. ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்துக்களுக்கு பாதுகாப்புனா அண்ணாமலை அல்லது பிஜேபி என்ற நிலைப்பாடு இருக்கின்றது. ஆகவே இதை மறைப்பதற்காக ஆட்சி அதிகாரம் தன் கையில் உள்ளது, நாங்களும் இந்துக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றோம் என்ற ஒரு நிலைப்பாடை பிம்பத்தை காட்டிக்கொள்வது தான் மாநாடா மயிலாடா என்பது போல் இவர்களுக்கு திமுகவில் இளைஞர் அணி, மருத்துவர் அணி, மகளிர் அணி என்பது போல் திமுகவுடைய ஆன்மீக அணி என்ற ஒரு நிலைப்பாடை முன்வைத்து தான் அந்த மாநாடு நடைபெற்றது. சுகி சுகம் போன்ற ஒரு திமுகவுடைய ஏஜெண்டு
முருகன் இல்லை, பழனிமலையில் முருகன் இல்லை, அங்கே சித்தர் தான் நிற்கின்றார் என்ற சொன்ன சுகசிவத்தை போல மெடிக்கல் ரெப்ரசன்ட்டுக்கு நிகரான சுகசிவம் போன்றவர்களை வைத்து அந்த கூட்டத்தை போட்டாங்க. அந்த கூட்டம் நடந்ததுனால முருகனுக்கு எதிராகவும் இந்து மத தத்துவங்களுக்கு எதிராகவும் இந்து மத சித்தத்துக்கு எதிராகவும் அந்த கூட்டம் அந்த மாநாடு நடத்தினால தான் முருகப்பெருமான் அங்கே பழனி இல்லை. முருகப்பெருமான் 4 நாள் லீவ் போட்டு மலேசியா 10 மலை முருகன் கோயில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் வேண்டுமென்றால் தேவப்பிரசனம் கேட்டு பாருங்கள். நிச்சயமாக 4 நாளும் முருகன் அங்கே இல்லை. அவர் மயில் மேலே ஏறிக்கொண்டு மலேசியா 10 மலை முருகன் கோயில் கொண்டு இருக்கின்றார். ஜல் 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 என வருவான் வேல் 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 முருகாவேல் வேல் முருகா மாப்பிள்ளனுக்கு வேல் முருகா வேல் வேல் என்ற நிலைப்பாட்டில் முருகனை உள்ளார். திராவிட கட்சிகள் நடத்தும் இந்த முருக மாநாடு இந்து மதத்துக்கு எதிரான ஒரு மாநாடு. காரணம் என்றால் அந்த முருகன் நீங்க சொல்றீங்க மாநாடு இவங்க நடத்துறதுனால பழனியில் இருக்கிற முருகன் வந்து மயிலேறி அவரு பேச 4 நாள் 4 days ஆச்சு சார். முருகன் மயிலேறி 10 மலை சார் இருங்க, நீங்க சொல்றது மயிலேறி முருகன் அங்க போயிட்டாருங்கிறீங்க. மாநாடு நடக்குதுன்னு அங்க இருக்கிறவங்க இங்க வந்திருக்கிறாங்களே, மலேசியாவில இருந்து வந்திருக்கிறாங்க, இலங்கையில இருந்து வந்திருக்கிறாங்க. நீங்க அந்த மாநாட்டுல மேடையில கடந்த 2 நாளாக என்ன நடந்திருக்குதுன்னு நீங்க அதை பாருங்க. இங்க உள்ளவங்கள சொல்லுங்க. பல்வேறு நாடுகள்ல இருந்து இங்க நடக்கிற கருத்தரங்குல ஆன்மீகவாதிகள், முருக பக்தர்கள், பேர் போனவங்க இங்கே வந்து இப்போ பேசியிருக்காங்களே கருத்தரங்க. சரி சார், உங்கள் வீட்டில் ஒரு திருமண நிகழ்ச்சி நடக்குது. யாரெல்லாம் கூப்பிடுங்க? சொந்த பந்தல் கூப்பிடுங்க, உற்றார் கொண்டு கூப்பிடுங்க, தாத்தா வழி சொந்தம், சித்தப்பா வழி சொந்தம், ஒரு 3 தலைமுறைகளை சொந்தத்தில் கூப்பிடுங்களோ கூப்பிடலையா? அப்போ இன்றைக்கி ஒரு பில்டிங் கட்டுனா கூட கொத்தனாரை கூப்பிடுறீங்க, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான எல்லா பணிகளும் கூப்பிட்டு தான் துணி கொடுக்குறீங்க. ஆனால் அந்த முருகனுடைய நிலைப்பாட்டில் எந்த முருகனுடைய அந்த ஆண்டிகளை கூப்பிட்டார்களா, அல்லது முருகனுடைய அந்த வள்ளி குரத்தி அந்த இதில் வந்து அந்த குறவருடைய அந்த சமுதாயத்தை சேர்ந்த அந்த பாரம்பரிய சமுதாயத்தை சேர்ந்த அந்த வாரிசுகள் இன்றும் பழனிமலை கோயிலுக்கு வர்றாங்க. 1000க்கும் மேற்பட்ட ஆண்டிகள் அங்கே வந்துருக்கிறாங்க. 1000க்கும் மேற்பட்ட உழவர பணிகள் அந்த எங்கே இருந்து கொண்டிருக்கின்றன. ஒரு ஆலயம் என்பது அது பாதசாரிகள் நடந்து சொல்வதற்கான அந்த ஆலய தெருக்கள் இருக்கும். அங்கு அனைத்து விதமான இறை சம்பந்தமான நூல்கள், குங்குமங்கள், பாட புத்தகங்கள், ஆன்மீக நூல்கள் இருக்கும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு இணை ஆணையர், துணை ஆணையர், உதவி ஆணையர் அந்த சொல்ல எல்லா கோயில்களையும் ஆக்கிரமிப்பு என்ற பேரில் அந்த வியாபாரங்கள் எல்லாம் தொலைத்து விட்டு இன்றைக்கி பழனி முருகன் கோயிலை பாருங்கள். அது நான் முருகன் கோயில் 5 ஸ்டார் கோயிலா சார்? 5 ஸ்டார் ஹோட்டலாக கட்டிருக்கீங்க. அந்த கோயிலை சுற்றி வியாபாரிங்க சார் அந்த பாவியார்களை அடித்து தூக்கி வெளியே தூக்கி போட்டு ஆக்கிரமிப்பு என்ற பேரை சொல்லி ஆக்கிரமிட்டு அந்த பழனி சத்தான சன்ஸ் உங்களுக்கு தெரியும். அதே போல் பழனியில் அந்த நவபாசன சிலை நிறுவுகிறார் போகர் சீடர் யார்? புலிப்பாணி சித்தார். அவர்களெல்லாம் நீங்கள் அழைக்கவே இல்லை சார். பேசிக்கில் யாரையும் நீங்கள் அழைக்க வேண்டும், அவர்களெல்லாம் அழைக்கவில்லை. திமுகவுக்கு துதி போடக்கூடியவர்களை மட்டும் அழைத்து அந்த நிகழ்ச்சியை நடத்திருக்கீங்க. அந்த மேடையில் என்ன நீங்கள் நடந்து நீங்கள் பாருங்கள். மயில்வாக் அதாவது அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே வந்து பல முருகனுடைய அடிமை அந்த குருநாதர்கள்லாம் மாலை போடுறாங்க. அப்போ அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுக்கு வந்து ஒரு மாலை போடும்போது அந்த மாலை வேண்டான்னு நீங்கள் தொலைக்காட்சியில் பாருங்கள், உதாசனப்படுத்துகிறாரு. நாம் இந்து மதத்தில் பொதுவாக ஒரு ஆலயத்தில் போகும்போது சாமிகிட்ட நட்சத்திரம் அரசை சொல்கிறோம். அவர் சுக்கலாம்பரதம் சசிபண்ணம் சமர்ப்ப பூஜம் நன்னா சேமிச்சுக்கிடுங்கோ, பழனிமலை முருகன் சித்தர் வடிவத்தில் இருக்கின்றார், அவபாசன சிலைகள் இவரை பாருங்கன்னு அது கொடுக்குறோம். பாலாபிஷேகம் கொடுப்போம், அது காணிக்கை போடுவோம். அவங்க அந்த அந்த குருக்கள் வந்து எந்த ஒரு பிரசாதம் கொடுத்தாலும் அதை கொண்டு நம்ம வீட்டில் கொண்டு பக்தியோடு கும்பிடுவோம். அதுதானே இந்து மதத்தினுடைய இறைமார்க்கம். ஆனால் ஒரு அறநிலையத்துறை அமைச்சர்கிட்ட அங்குள்ள மத குருமார்கள் மாலையை கொடுக்கும்போது மாலையை உதாசீனப்படுத்தி தள்ளுகின்றார் என்றால் அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். 2வது, ஒரு பாடல் கச்சேரி ஆடி மாதம் நீங்கள் சென்னையில் பார்த்தீங்களா, ஆடி மாதனுக்கு அம்மனுக்கு கூழ் ஊற்றுவாங்க. அங்கே பாடல் கச்சேரி நடக்கும். அந்த கச்சேரி நடக்கின்ற பார்த்தீங்கன்னா, ஆத்தா கருமாரி கண் பார்த்த போதும் பார்த்தா வினை தீரும் பாவம் எல்லாம் பண்ணணும் சாமி வரும் சார். எதிரில் உட்கார்ந்து இருக்கிற அந்த பக்தனுக்கு மீது சாமி வரும். அங்கே பழனியில் அந்த கச்சேரி பாடலில் யாருமே ஏதாவது அருளாசி வந்ததா சொல்லுங்கள்? என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்த காருண்யனே ஜல் அந்த பாடல் கேட்கும்போது மனசுக்குள்ள வந்து பன்னிரு விழிகளிலே பரிவுடன் என்னை பணிந்தால் என்னை நீ பார்த்தாலே போதும் என்று முருகா என்று பாடல் எத்தனையோ மனமுருகி உள்ளமுருகிய பாடல்கள்லாம் இறைவனை நாடி வருவான். மதுரை சோமங்களை பார்த்து பக்தி திருமகன் முத்துக்குமரனை மறவேன் நான் மறவேன். அதில் இன்னொரு வரும், கோடிகள் குவிந்தாலும். இன்னைக்கு ஆட்சிகள் அப்புறம்ல கோடிகளுக்காகவே இருக்கிறாங்க. ஆனால் அந்த பாடு கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவேல்.
அந்த மாதிரி ஒரு லௌகீகமான ஒரு காதல் கொண்டு ஒரு பக்தி மனசு உளமார்ந்த ஒரு பாடல்களை பாடிய யாருக்குமே தான் சாமி வந்ததா? எல்லாம் ஆசாமிகள் உட்கார்ந்து கொண்டு அறிவாலயத்திற்கு காவடி தூக்கி கொண்டு அதனால சொன்னார், திமுக இந்துக்களுடைய வாக்குகளை பெற வேண்டுமானால் பழனிமலைக்கு காவடி கூட எடுக்க தயங்க மாட்டல் என்றால் காவடி தூக்கும் முருகை பெருமான் உங்களை ஆட்சி உள்ளார் என்றால் நீங்கள் இந்து மதத்திற்கு செய்த அத்தனை பாவங்களையும் இன்று கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் என்று காவடி எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் என் அப்பன் முருகனை உங்களை ஆட்சி உள்ளார் என்றால் இதைவிட இனிமேல நீங்கள் இந்து மத துவம்சம் செய்யக்கூடாது என்று முருகப்பெருமான் உங்களை சொல்லியுள்ளார். ஆனால் முருகன் நிச்சயமாக அங்கு இல்லை. அவர் பத்துமலை முருகன் கோயில் மலேசியில் சென்று விட்டார். தேவபரிசனம் என கேளுங்கள். சார் சொல்லும்போது நீங்கள் முருகன் மாநாடு திமுக அரசாங்கம் நடத்துறதுக்கு பழனி போனீங்க. ஆனால் முருகன் இங்கேருந்து மயில் ஏறி மலேசியா போயிட்டாரு. நீங்கள் போய் அங்கே உட்காந்துட்டு கூத்தடிச்சிட்டு வந்துட்டீங்கிறார். ராமன் இவ்வளோ விரக்தியாக பேசுவார் நான் ஒரு நிமிஷம் கூட நினச்சி பார்க்க. அதாவது விரக்தி இருக்கலாம், ஒரு உச்சத்துக்கே போயிட்டார், விட்டா சன்னியாசி ஆகிடுவார் பொழுது ராமன். ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம்னா பேசுனதெல்லாம் பொய். நீங்கள் யார் கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்துனீங்கன்னு கேட்குறாருல்ல. ராமர் கோயில் திறந்தீங்களா? யார் கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்துனீங்க? அத்வானி எங்கே? முரளி மனோகர் ஜோஷி எங்கே? உமா பாரதி எங்கே? அந்த ராமர் கோயில் அதுக்கு முன்னாடி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட காலகட்டங்களில் இருந்தாங்கல்ல, அதில் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறவங்களை எத்தனை பேர் நீங்கள் கூப்பிட்டீங்க? கங்கனாரணவத்தை கூப்பிட்டு நிகழ்ச்சி பண்ணீங்க. கங்கனாரணவத்துக்கு ராமர் கோயிலுக்கு என்ன சம்பந்தம்? கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்ப்போம். எல்லா ஊரில் இருக்கிற சினிமா நடிகர்லாம் கூப்பிட்டு ராமர் கோயில் திறந்தீங்கல்ல, ஏன் திறந்தீங்க? ஒழுகுற ராமர் கோயிலுக்கு திறந்தீங்க அவசர அவசரமாக. இங்கே பாருங்கள், தமிழை 1000 வருஷம் ஆகுது கோயில் கட்டி, கம்பீரமாக நிற்கிது. சின்ன விரிசல் இல்லை, ஒழுகல் இல்லை, ஒன்றும் இல்லை. நேற்று காலில் கட்டின ஒரு கோயில் இன்னைக்கு காலில் ஒழுகிட்டுது. அதை பத்தி பேசுறதுக்கு துப்பு சார். இதெல்லாம் நீங்க பேசாதீங்க சார். இந்த பாருங்க ராமன், நீங்க வந்து சார் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்து சொன்னாரா? முதலமைச்சர் வாழ்த்து சொன்னாரா? ராமபிரமன் அண்ணனுக்கு பேசத்து வருகிறது வாழ்த்து சொல்றீங்களா? பிரச்சனை இருக்கு. எங்க இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பதங்களை வாழ்த்து சொல்ற நீங்கள் தமிழ் கடவுளுங்க சொல்றீங்களே. எக்காரணத்தை கொண்டு வாக்கு எழுத வேண்டும் என்ற ஒரு நாடகங்கள் உண்மை வெளியில வருகிறது. பால்பட்டதுல தெளிவா இருக்கீங்க. கண்டா இருக்கிறது பாஜக வந்து விட்டது. பாஜக நிகராக திமுக அவரு சொன்னதுல ஒண்ணு, தேர்தலுக்கு அப்புறம் ராமரை மறந்துட்டார் மோடின்னு சொல்றாங்களே எல்லாருமே. 2019 பார்லிமெண்ட் தேர்தல் பிஜேபி தேர்தலுடைய அஜெண்டா இது வந்து அதெல்லாம் சரி சார். இப்ப 2024 தேர்தலுக்கு அப்புறம் ராமரை மோடி மறந்துட்டார். மறக்கவில்லை. பக்தர்கள் தினசரி லட்சக்கணக்கான பக்தர்கள் மோடி மறந்துட்டார். மோடி யாரும் மறக்கவில்லை. நீங்கள் நாட்டே மறந்து விட்டார்கள். இந்த நாட்டே பூரி ஜெகநாதர் தான் அவர் விடுறாரு. பூரி ஜெகநாதர் போயிட்டாரு. அதுதான் சொல்றாரு சார். அதாவது உத்தரப்பிரதேசத்துல ஃபைசாபாத் நகரத்தை தோத்ததுக்கு உடனே என்ன பண்ணிட்டீங்கன்னா, ராமர் கோயில் இருக்கிற தொகுதி இருக்கு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தொகுதி, அதுல பிஜேபி தோத்துடுச்சு. தோத்த உடனே அந்த வெறுப்பை எங்க உமிழறாருன்னா, மோடி அவர்கள் நேரா ராமர் மேலேயே இது பண்ணார் மிஸ்டர். போயிட்டு நேரா ஒரிசாவுக்கு போயிட்டார். நாங்க என்ன சொல்ல வரோம்னா, கருத்து முதல்ல முக்கியம். வளவலன்னு கத்துறதுலாம் கான்செப்டே கிடையாது. எந்த கருத்து நீங்க வந்து சார், நீங்க இந்துக்களை வாக்கு வாங்க வேண்டும் என்ற ஒரே ஓட்டு வேட்டைக்காக நீங்க நடக்கிற நாடகம் நாடு அறிவார்கள், ஏடு அறிவார்கள், மக்கள் அறிவார்கள். இந்த சாயம் வெளுத்து விட்டது. ஒரு நிமிஷம் சாயம் வெளுத்து விட்டது. இருங்க. இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு தான் தமிழிசையும் வைக்கிறாங்க. என்னன்னு? ஓட்டுக்காக தான் இதுன்னு. அதாவது நாங்கள் எந்த இடத்துலையும் இந்துக்கள், நாங்கள் எந்த இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை வச்சு ஓட்டு கேட்கல. எந்த தேர்தல்லையும் கேட்கல, எந்த பொதுக்கூட்ட மேடையிலையும் கேட்கல, எந்த இடத்துலையும் நான் கேட்கல. தொடர்ச்சியாக தளபதி தலைவரானதுக்கப்புறம் 11 வெற்றியை பெற்றிருக்கோம். உங்களால் வெற்றி பெற முடியும். அதாவது எல்லா மதத்துக்கும், எல்லாருடைய உணர்வுகளுக்கும், எல்லாருடைய சிந்தனைகளுக்கும் மரியாதை கொடுக்கணும். சும்மா அதாவது யோக்கியவரன் செம்படுத்து எல்லாருக்கான ஆட்சியா இருக்கணும்ன்றது தான் எங்களுடைய. அதான் அவங்க கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, முருகன் மாநாடு நடத்துறீங்க ரைட்டு, முதலமைச்சர் நேரில் போயிருக்கலாமே. இதே சிறுபான்மையினர் நடத்துகிற விழாவுக்கெல்லாம் நேரில் போகிறாரு, அங்கே போய் நிற்கிறீங்களே, கஞ்சி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, சரி
முதலமைச்சர் போகல. சொல்லுங்க சார், நீங்க தான் முதலமைச்சர் போகல. எல்லாருக்கும் எல்லாம் சொல்றீங்களா? சொல்லுங்க. எல்லாருக்கும் எல்லாம் சொல்லுங்க. அதாவது ஓட்டுக்கான நாடகம் நடக்காதீங்க சார். இந்த சார் இது முழுக்க முழுக்க ஓட்டுக்கு நாடகம். தமிழ்நாட்டு மக்கள் நிறைய சார் நிலைமை பாத்தீங்களா? முருகன் காவடி எடுக்க வச்சுட்டாரு பாருங்க. 2021 திமுக வாங்கின ஓட்டு சதவீதத்தை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வாங்கின ஓட்டு சதவீதம் அதிகம். 45% வாங்குது, 47% வாங்கியிருக்கோம். முதல்ல டேட்டாஸோட படிச்சுட்டு வந்து இவர் சரியா இருக்கும். நீங்க தேர்தல் எதுக்கு வரல? நீங்க என்ன சொன்னீங்க? ஆமா, நாங்க தேர்தலுக்கு நாடகம் மதத்தை வச்சு ஓட்டு கேட்கல. இல்ல அவருக்கு சொல்றது தேர்தலுக்காக அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, ஓட்டுக்காக அப்படின்னு சொல்றீங்க. தொடர் வெற்றியை பெற்று வரோம். ஒவ்வொரு தேர்தலையும் எங்களுக்கு வாக்கு கூடிட்டு இருக்கு. அந்த நாங்கள் அதுக்கான ஆதாரம் வச்சிருக்கிறோம். இதுல வந்து இப்ப நாங்க ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலையோ அதுக்கு முன் நடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே ஒரு பின்னடைவை நாங்கள் சந்திச்சிருந்தா நீங்க சொல்றது சரி ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு உள்ள நிலைமை இன்னைக்கு காலம் மாறி போச்சு சார். காலத்தின் எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? ஆமா, இன்னைக்கு நிலைமை என்ன? இன்னைக்கு காலம் மாறல. நீங்க இன்னைக்கு நிலைமை என்ன? பயத்துல சிவத்தை கொண்டு திராவிடர்களை வைத்து பழனி மலை முருகா இல்ல நீ குரேரா, அதாவது உங்ககிட்ட இருந்த ஒரே ஒரு ஆயுதம் மதம். அந்த மதத்தை காரணமா காட்டி தான் ஓட்டு கேட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க மட்டும் இப்ப இருங்கிறது வந்து முருகன் பேர் சொன்ன மக்களை ஓட்டு வாங்க. எவ்வளவு செம்படிக்கிறீங்க, எவ்வளவு கேக்குறீங்க. ஆஹா, இன்னைக்கு ஏன் வாரீங்க? இந்த முருகன் சொல்லி நீங்க யாரு சார்? இந்து மதத்தினுடைய தெய்வங்களை நீங்கள் வாழ்த்து சொல்லாத நீங்கள் திராவிட கட்சிகள் முருகப்பெருமானுக்கு பல்லக்கு தூக்க என்ன காரணம் சொல்லுங்க? நாடகம், ஓட்டு வங்கிக்கான நாடகம். முருகனுக்கு சேவையதா யாரையும் நீங்கள் அழைக்காமல் மாமன் வீட்டில் மாபெரும் விழா நடக்கும் போது மருமகன் இல்லாத போய் தவறு என்று தட்சாயணி சிவபெருமானை மாமனாரை பார்த்து தாயின் தந்தையை பார்த்து கேட்டபோல் நீங்கள் தவறான பாதையை பயணிக்கின்றீர்கள். ஆந்திரா மாநில தேர்தலற்று ஆந்திராவில் மாநில ஜெகன்மோகன் ரெட்டி நிலைமை திமுகவுக்கு எதிர்காலத்தில் வரும் என்ற நிலைப்பாடை நீங்கள் மனசில் வைத்துக் கொண்டுதான் இப்போது இங்கு காவடி எடுக்கின்றீர்கள். முருகருக்கும் ஆரியத்துக்கும் என்ன சம்பந்தம்? இது தெம்ம, இதுக்கு எதுக்கு வரீங்க? ஏங்க முருகன் இறைவன் எங்கும் வழிபாடுக்கு என்ன சம்பந்தம்? சொல்லு சார். நீங்க ஆதி தமிழ், நீங்க முதல்ல சார் இந்த நான் கேக்குறேன் 2 கேள்விக்கு பதில் சொல்றேன். முதல்ல சார் ஏங்க இப்படி வந்து அப்படி வரீங்க, அப்படி வந்து இப்படி வரீங்க, ஆரியத்தை கிழிக்கிறீங்க, திராவிடத்தை கிழிக்கிறீங்க. சினிமா படம் ஒன்று பார்த்துட்டு வந்தேன். அந்த படத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு போட்டி வைக்கிறாங்க சார். போட்டியில் உண்மையாக உழைச்சி அந்த போட்டியை ஜெயிச்ச முருகருக்கு பழம் கொடுக்கல. அன்னைக்கே முதல்ல புரட்சி செய்து தனியாக போய் எனக்கான ஒரு மக்கள் தனி நாடு உருவாக்குறது முருகரா யாரு சார்? அவர் சொல்ல சொல்லுங்க. முதல்ல மாற்று சமூகத்துல போயிட்டு பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணவர் யாரு? முருகர். குரத்தி இனத்துல கல்யாணம் அந்த சமயத்துல நீங்க வரட்டீங்களா? ஒரே ஒரு கேள்வி, கருத்துரிமை நீங்க போட்டீங்களா? உங்களுக்கு என்ன சம்பந்தம்? கதாசிரியர் நீங்க போட்டீங்களா? உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஆரியனுக்கும் முருகனுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க சார் ஆரியனுக்கும் முருகனுக்கு என்ன சம்பந்தம்? மக்களை நீங்க ஏமாத்துறீங்க. நாங்க ஏமாத்தல, உண்மையா பேசுறோம். நீங்க ஏமாத்துறீங்க. இதனுடைய மனசுடைய தெளிவா நாங்க அடியில என்ன? பிஜேபி வந்து விட்டது. பிஜேபி என்ன வந்து என்ன? இதெல்லாம் சும்மா நீங்க என்னங்க சொல்லுங்க. முருகனுக்கு வாங்க சார். என்ன வாங்க, முருகனுக்கு வாங்க சார். சண்மதங்கள்ல சொல்லப்படுற கௌமாரனா என்ன? சிதல நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசினா வேஸ்ட். பாயிண்ட் வீணா போயிடும். நான் தெளிவா கேக்குறேன். கௌமாரனா என்ன? உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. கௌமாரனா என்னங்க? நீங்க முருகனுக்கு வாங்க சார். கௌமாரனா என்ன? நீங்க முருகனுக்கு வாங்க. பாருங்க, கௌமாரனா என்ன? நான் சொல்றேன் சார், முருகனுக்கு வாங்க சார். முருகனுக்கு தான் கௌமாரனா என்ன? முருகனை பெற்று அந்த தலைப்பு. இந்த ஆரிய கூட்டம் இருக்குல்ல, வந்தேரிகள் கூட்டம் இருக்குல்ல, உங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா? அதாவது சார் என்ன தெரியுமா? ஆதிசங்கரன் என்ன தெரியுமா சொல்லுங்க. சண்மதங்களா பிரிக்கிறாரு. சண்மதங்கள்ல வந்து சைவம், வைணவம், சாக்தம், சார் கௌமாரம், இதுல யாருக்கும் தானபாத்தியம், அதனால எந்த பிரச்சனை கிடையாது. இந்த கௌமாரன்றது எதுனா முருக வழிபாடுதான். இந்த முருக வழிபாட நீங்க உங்க இஷ்டத்துக்கு எடுத்துன்னு போய் இந்து மதத்துல நீங்க சேர்த்தன்னு சொல்லி சேர்க்கறீங்க. இதுக்கு இதோட வழிமுறை வேற சார். சார் இதெல்லாம் சார் குறிஞ்சி, அறுபடை வெட்டிக்கு மாட்டுவாங்க சார். மருதம், நெய்தல், பாலை நம்பல சார். 5 நிலங்களா தமிழ் வாழ்றாங்க. நம்பல சார். 5 நிலங்கள் வாழ்றதுல இல்லை முருகர் தான் வந்து ஆதி தமிழரா அதுல இருக்காரு. நீங்க வந்து உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. எங்கேருந்து வந்தீங்க நீங்க? முதல்ல ஆரிய வழிபாடு என்ன சொல்லுது? எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது கடவுள் பண்ணுவார். அந்த கடவுளை கண்ட்ரோல் பண்றது எது? மந்திரங்கள். அந்த மந்திரங்கள் யார் கண்ட்ரோல் பண்ணுவா? பார்ப்பனர்கள் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதுதான் நீங்க சொல்றத
வழிபாட்டு முறை. கடவுள் நாங்க இல்லைன்னு அப்படி சொல்லி சொல்லல. இதை பத்தி எதுங்க சார், கவலைப்படுறீங்க? அதாவது கடவுள் தான் இல்லையா உங்களுக்கு? கண்ணப்பர்ல உள்ளே இதை இருந்து பத்தி கவலை சொல்லுங்க. நந்தனார்ல இருந்து இந்த கதையில அவங்க ஏத்துப்பாங்களா? ஏத்துக்கிடாமலே மக்கள் வழிபடுறாங்க. 63 நாயன்மார்கள்ல மொத்தம் 12 பேர் மட்டும்தான் பிராமணர்கள். மத்தவங்க எல்லாம் யாரு? எந்த கம்யூனிட்டி பூஜை பண்றது யாரு? ஒரு நிமிஷம். சார், இந்த கதையெல்லாம் உங்களுக்கு ஏன் சார் பேசக்கூடாது. எப்படி கவலை? அதே மாதிரி சார், 63 நாயன்மார்ல சாமியே பெண் இல்லை, நாயன்மார்கள் உங்களுக்கு எதுக்கு இந்த இருக்காங்கல்ல, கவலை சொல்லுங்க. அதெல்லாம் நீங்க ஏத்துப்பீங்களா? உங்க கதை அதெல்லாம் ஒத்துக்குமா? சார், எல்லாம் இதெல்லாம் பொய். பொய். ஏமாத்துறது. நீங்க தான் பொய்யிலே பிறந்து சரி, பொய்யிலே நீங்க இப்படி வளர்ந்த சொல்றீங்க. ஒரு பேசுறாங்க. சார், ஒரு நிமிஷம். ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் அதில் இருக்கிறாங்க, அந்த மாநாட்டில் கலந்துருக்கிறாங்க, மடாதிபதிகள் கலந்துருக்கிறாங்க. சார் நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க சார். அதில் கலந்து கொண்ட அத்தனை பேருமே திமுகவுக்கு ஆதரவானவர்கள், இந்துத்துவ ஆதரவாளர்கள் அல்ல. அந்த முருகப்பெருமானுடைய வரலாற்றுகளையும் நான் சொல்ல இவ்வளோ முருகப்பெருமானுக்கு பாடல்களை 100க்கும் மேற்பட்ட பாடலாசிரியர்கள் பாடியுள்ளார்கள். எங்கேயாவது ஒரு பாடலாசிரியர் இருக்கோ அல்லது பாடலை பாடியவர்களுக்கோ அங்க ஏதாவது முக்கியத்துவம் ஒரு இது நீங்க விண்ணப்பிச்சிருந்தா கொடுக்க போறாங்க. அவங்க தான் ஒரு மாசம் முன்னாடியே இல்ல, இல்ல, சொல்லிட்டாங்க. இல்ல, இல்ல, அவங்கள ஒரு மாசத்துலயே ஒரு ராமன் ராமன் ஒரு 2 மாசம் நாளா முன்னாடியே சொல்லியாச்சு. 2 நாளா செய்தித்தாள்ல வந்து ராமன் கத்தாதீங்க. ராமன் பாயிண்ட் வேஸ்டா போயிடும், எனர்ஜியா வேஸ்டா போயிடும். நான் கேக்குறது 2 நாளா வந்துட்டீங்களா இல்லையா? 2 நாளா பிஜேபி வழியில் 2 நாளா யாரோட வழியில? பிஜேபி காட்டிய வழியில் திமுக வருது சார். உங்களுக்கு என்ன தெரியுமா கோயிலை பிரச்சனை? வச்சா நிக்க முடியாது, வரீங்க. என்ன தெரியுமா உங்களுக்கு அடுத்து பிரச்சனை? சிவபெருமானுக்கு மன்னர் வந்துங்க. 2 நாளா விநாயகப்பெருமான் நான் கேட்ட ஒரே கேள்விதான். விநாயகப்பெருமான் உருவத்தை முதலமைச்சர் தொடங்கி வைக்க 2 சொல்லுங்க. நாளா அங்க தமிழ் ஒலிக்காம எந்த மொழி ஒலிச்சது? சொல்லுங்க அவரை. அங்க என்ன நடந்தது பாத்தீங்களா? நீங்க என்ன பண்ணீங்க? மேடையில் என்ன நடந்தது? உங்களுக்கு வேஷம் போடணும், மேடையில் என்ன நடந்தது? சாமியை வச்சு ஓட்டு மேடையில் என்ன கேட்கணும் சார்? முதல்ல இந்துத்துவான்றது சார், ஒரு நிமிஷங்க. அதான் தமிழிசை சொல்றாங்க, அண்ணாவின் தமிழை பின்பற்றியவர்கள் இப்போது ஆண்டாளின் தமிழையும் பின்பற்ற வேண்டிய காலம் வரும்னு நான் சொன்னோம், அது இப்போ வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ நாங்க பின்பற்றுன்ற கான்செப்டே கிடையாது சார். இந்த நாட்டில் எல்லாருக்கும் உணர்வுகள் இருக்குன்னு நான் முதல்ல சொன்னேன். அதாவது நம்புறவங்களையும் நாங்கள் ஏன் நம்புறீங்கன்னு கேட்கல, நம்பாதவங்களையும் ஏன் நம்பலைன்னு நாங்கள் கேட்கல. அவங்க உணர்வுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குறோம். அது எப்படி தப்பாக இருக்கும்? ஒரு அரசாங்கத்துக்குன்றதுக்கு அதுதானே எல்லாருக்குமான அரசாங்கம் தானே இருக்கணும். மோடியை மாதிரி நீங்கள் வந்து சிறுபான்மை பெரும்பான்மை நாங்கள் ஓட்டை பிரித்து கேட்டோம். அது காரணம் நீங்க தான் சார். நீங்க முதல்ல அதை பேசணும். இதே யாரு சூழ்நிலை கேட்டா? காரணம் திமுக தான். பிஜேபி கிடைச்சா உங்க திமுக கூட்டணி தான் கிடைச்சா? காரணம். மதத்தை வச்சு நாட்டை ஓட்டா மக்களை மதத்தாலும், பிரிச்சது யாரு? ஜாதியாலும், இனத்தாலும், இந்த பிஜேபி தானே செஞ்சது. மதத்தாலும் பிரிச்சது நீங்க தான் சார். திமுக மக்கள் எல்லாருக்குமான அரசா இருக்கு. ஐயா, அது அல்ல. எல்லாரும் எல்லாருமே கோயிலுக்குள்ள அல்ல. போனோம். அது அறிவாளத்துக்கான ஆட்சி. ஆரிய கூட்டம் ஒரு குடும்பத்துக்கான ஆட்சி. இந்த நாட்டு அறிவாளத்துக்கான ஆட்சி, ஒரு குடியரசு குடும்பத்துக்கான ஆட்சி. தலைவராகவே இருந்தாலும் கோயிலுக்கு வெளியில நில்லுன்னு சொன்னது இந்த ஆரிய கூட்டம் தானே. அதெல்லாம் சும்மா நீங்க இந்த வந்தேரிகள் தானே. கூட வந்தேரிகள் சொல்ல உங்க தலைவர் டெல்லியில இருக்கிற காசி விஸ்வநாதர் தலைவரே இதை கோயிலுக்குள்ள மறந்துட்டாரு. நீங்க விட்டீங்களா குடியரசுத் தலைவரை? சார், உங்க கட்ட கட்ட தலைவர் நீங்க போட்டோ பார்க்கல. ஆரியர் கூட்டத்துல நீங்க மறந்தாச்சு. பார்க்கல. இப்ப பாருங்க, நாங்க சனாதன சொல்றது கூட்டத்துல வரீங்க பாருங்க. என்னுடைய உங்க கடவுள் சனாதனத்தை பின்பற்றுறீங்கல்ல. கண்ணப்பர் நேரா போவார் சார். கண்ணப்பர் வழிபாட்டு முறை எடுத்து பாருங்க, என்ன இருக்குது கண்ணப்பர் ஏன் பக்குல வைங்க? நேரடியா போவாரு, இவ்வளவு நேரடியா சார், சிலையை இவ்வளவு தொட்டு சொல்லக்கூடிய வணங்குவாரு. ஆளு நீங்க. அவருக்கு வந்து தமிழ்நாடு அபிஷேகம் அரசு பண்ணுவாரு, பாடல் கொடுத்தா அவருக்கு வைங்க. வந்து இதுல வைங்க. இறைச்சியை படைப்பாரு. சார், இந்த கதையை முதல்ல நீங்க ஏத்துப்பீங்களா? என்னது ஏத்துக்கிட்டு தான் எல்லாரும் வணங்குறாங்க. எங்க ஏத்துக்கிறீங்க? ஏங்க, நீங்க ஏத்துப்பீங்களா? ஏங்க, வந்தேரிகள் ஏத்துப்பீங்களா? வந்தேரிகள் சொல்லாதீங்க, உங்க தலைவர் சொல்றாரா? வந்தேரிகள் தானே நீங்க. உங்க தலைவரை நீங்க சொல்லுங்க. வந்தேரிகள் தானே. உங்க தலைவர் கைபர் போலன் கணவாய் வழியா வந்தவங்க தானே நீங்க. இல்ல, அவர் ஒரு சார் ஒரு கேள்வி கேட்டாரு. நான் கேக்குறது ராமன் தெளிவா சார், கேக்குறேன். வாங்கி கைபர் போலன் கணவாய் வழியா வந்தவங்க தானே நீங்க. கூட வாங்கி எடுத்து சாப்பிடுறீங்க சார். நீங்க பேசுங்க, நீங்க பதில் சொல்லுங்க நான் கேட்டதுக்கு. சார், இதெல்லாம் நீங்க கற்பனை கதாபாத்திரம். நீங்க கற்பனை கதை யாரு? நீங்க தானே. உங்களுக்கு ஆத்திரம் வந்து நீங்க தானே. உங்கள் ஆத்திரம் நீங்க தானே. ஆரம்பிக்குது. எதுக்காவது ஒண்ணுக்கு இல்ல, ஒரு சார் ஒரு கேள்வி கேட்டாரு. சம்பந்தம் சார் ஒரு வரும். கேள்வி கேட்டாரு. சரி, நீங்க தான் ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, திமுக அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது, முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தா இருக்கட்டும், இப்போ இருக்கிற குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், கோயிலுக்குள்ள அனுமதி இல்லை. சார், ஒரு விஷயம் சார், இதெல்லாம் இதெல்லாம் இப்ப வந்து இவங்க இப்ப இருக்கிற குடியரசுத் தலைவரை நடுவில் ஒரு கழி கட்டி அந்த கழிக்கு இந்தாண்ட தானே நிக்கிறாங்க. சார், ஒரு குச்சிக்கு இந்தாண்ட தான் நிக்கிறாங்க. சார், இது வந்து போறது அழைப்பது போறதெல்லாம் அவங்களோட விருப்பங்கள். இதை வச்சு இல்ல, அரசு இவங்க போறாங்க உள்ள அனுமதி இல்ல. அப்படி நாங்க இதே நாங்க சொல்றோம் சார். தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த முருக மாநாட்டுக்கு அங்க கோயிலுக்கு போக வேண்டியதானே, ஏன் போகல? ஏன் வந்து ஏங்க நாங்க போறோம் போல எங்க அப்ப பிரச்சனை? ஏங்க சர்ச்சைக்கு போறீங்க? போறவங்கள ஏங்க ஏங்க வெளிய மசூதி நிக்க போறீங்க? கேள்வி கேட்டா சார், சம்மதம் இல்லாம உளறீங்க. சார், அது வந்து நிர்வாகம் பதில் சொல்லுங்க. என்ன சார். நிர்வாகம்? அது நிர்வாகம் பதில் அப்ப சொல்லுங்க. நீங்க ஏன் பேசுறீங்க? நீங்க அதெல்லாம் நீங்க பேச வைக்கிறீங்க. நீங்க சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க. உங்களுடைய நாடகம் சாயம் வெளுத்து போச்சு. சம்பந்தமே உங்களுடைய சாயம் வெளுத்து விட்டது. இல்லாம முழுக்க முழுக்க சார்,
நான் கேட்ட கேள்வி என்ன கேட்டீங்க? நம்பிக்கையோட ஒருத்தர் கோயிலுக்குள்ள வராங்கல்ல, ஆமா, அவங்க கூட அவங்க வராங்க. ஏன் கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க? யாரு சொன்னா அனுமதிக்கல? எனக்கு நம்பிக்கை இருக்கு, சார், இல்ல கேட்க சார், முடியாது. அப்பெல்லாம் கிடையாது. நம்பிக்கையோட இருக்காங்கல்ல, சார், இந்து மதம் அவங்க யாரே பாருங்க, வாழ்ந்துள்ள சொல்றது போன்றுள்ள வேலை. புரியுதா? நீங்க தான் கெடுக்குறீங்க. நீங்க ஓட்டு வங்கிக்காக ஐஎன்டிஏ கூட்டின புள்ளி வச்ச போலி கூட்டணிகளும் உங்களை போன்ற திராவிட முன்னேற்ற கழக கட்சிகளும் இந்துக்களை பிளவுபடுத்தி ஜாதியாலும் மதத்தாலும் பிளவுபடுத்தி நாசம் பண்ணாதீங்க சார். டெல்லியில கார் துப்புறாங்க சார். 2014 இருந்து சார் மோடி பாவம் மோடிய உள்ள சிலை பிரதிஷ்டையில உள்ள சேக பண்ணீங்க பாத்தீங்களா? உங்க தலைவரே ராமர் உங்க தலைவரே அப்படி சொல்லலையே. ஐயா, உங்க தலைவரே மோடிக்கு நாங்க தான் பேசுறோம். உங்க தலைவரே மோடிக்கு சப்போர்ட் பண்ணி நாங்க தான் பேசுறோம். உங்க தலைவரே போய் பாருங்க. கொஞ்சி பேசி மதியமயக்கம் ஏன் இருக்கிறீங்க? இன்னைக்கு நாளைய வெளியிட்டார்கள். அண்ணா கலைஞர் சமாதியை பார்த்தார்கள். இன்று ஏன் இப்படி ஒரு கொஞ்சம் வரீங்க? உங்க முரசொலி பத்திரிகை பாருங்க. இன்னைக்கு சொன்னா கேளுங்களேன், கொஞ்சமாவது பிஜேபி தமிழகத்தில் பிஜேபி வளர்ந்து விட்டது. இந்த வளர்ச்சி என்பது திமுக பயணிக்கின்றது. பிஜேபி ஒண்ணுமே புரிதல் இல்ல. ஓட்டு வங்கி சார் 2024 ஓட்டு அறுவடை பண்ணோம். புரிதலே கிடையாது. புரிதல் நீங்க தான் புரியலாம பேசுறீங்க சார். முதல் விஷயம், அரசாங்க நிகழ்ச்சினா என்னன்னு தெரியல, பொது நிகழ்ச்சினா என்னன்னு தெரியல, அரசாங்க நிகழ்ச்சி மதத்தோட உணவு நிகழ்ச்சி என்னன்னு தெரியல, சார் இதெல்லாம் மதவாதனா என்னன்னு உங்களுக்கு சார் இதெல்லாம் மக்கள் மத்தியில பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் மக்கள் மத்தியில வேற மதவாதம் வேற. பிஜேபி செய்யறது மதவாத வெறி, நீங்க தான் பண்றீங்க. ஆன்மீக உணர்வு. என்ன பாருங்க, என்ன உங்களுக்கு இந்து மதத்தின் மீது என்ன பாசம் பாருங்க. நான் பேசுறது தெளிவா பேசுறேன். எந்த தெளிவும் கிடையாது. அரவணைச்சு கூட்டு போனா ஓட்டு என்ற வங்கிக்காக நாடகம், ஓட்டு வங்கிக்காக நாடகம் சார் சொல்லி பேசினா அது மதவாதம் இல்ல, இந்து வெறி. இந்து வெறிலாம் கிடையாது. ஓட்டுக்காக நாடகம் நடக்கின்றீர்கள். உங்கள் சாயம் வெளுத்து விட்டது. உங்களை மக்கள் ஒருபோதும் மக்கள் நம்ப மாட்டார்கள். முழுக்க முழுக்க ஓட்டுக்காக தான் இது செய்யறாங்கிறாங்க. இவர் மட்டும் சொல்ல, பாஜகக்காரங்க எல்லாருமே அதான் சொல்றாங்க. சார் இறுதியாக அவங்க கருத்து சொல்லுங்கள். ஓட்டுக்காக செய்ய வேண்டிய முதல்ல அவசியமே இல்லைன்னு சொல்கிறேன். நாங்கள் இப்போது ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுடைய செயல்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் ஏன் யாருமே பார்க்கல? இன்றைக்கி 1000 கோயிலுக்கு மேலே புதுப்பிச்சிருக்கோம், 1355 கோயிலுக்கு மேலே குடமுழுக்கு பண்ணியிருக்கோம், அது இல்லாமல் 8436 கோயில்களுக்கு திருப்பணி செஞ்சுருக்கோம், 27 திருக்கோயிலுக்கு ராஜகோபுரங்கள் கட்டியிருக்கோம், 50 கோடி ரூபா மதிப்புள்ள ஆதிதிராவிடர் கோயிலில் திருப்பணிகள் செய்திருக்கோம். அதே மாதிரி திருமண மண்டபம்லேருந்து குடியிருப்பு பகுதியிலேருந்து கட்டி அங்கே மக்களுக்கு கொடுத்துருக்கோம். சுமார் பல ஆயிரம் பேருக்கு தினமும் அன்னதானம் வழங்கப்படுது. அது இல்லாமல் நீங்கள் 756 சார் அன்னதானம், நீங்களா அன்னதானம் ஜெயலலிதா கொடுத்த திட்டம் நிறுத்திட்டுமா சார்? நீங்க எத்தனை கோயில மெயின்டெனன்ஸ் எடுத்திருக்கு பிஜேபி? ஓடுங்க சார். மாதிரி அயோக்கியர்கள் கிட்ட இருந்து மட்டுமே 6000 ஏக்கர் நிலங்கள் மீட்டிருக்கோம். 5770 மதிப்புள்ள நிலங்கள் பிஜேபி போனீங்கல்ல மெயின் ரோட்ல, அங்க இருக்க மெயின் நிலத்தை யார் ஆக்கிரமிச்சது? உங்களை மாதிரி ஆட்கள் பேரை சொல்லி தனியார் கல்லூரி யாருக்குள்ளது? யார் ஆக்கிரமிச்சது? சோப்பு கம்பெனி நீங்க எடுத்தீங்களா? மோடி, ராமன், பிஜேபி இதுங்கெல்லாம் என்ன தெரியுமா? சம்பந்தமே இல்லாம பேசுறது. இந்த பேசுறது பேச முடியல. சோம்நாத் கோயில்ல ட்ரஸ்டியா ஏன் பிஜேபியில இருக்கிற மோடியா இருக்காரு? ஏன் யோகி ஆதித்யநாத் இல்லையா? அமித்ஷா இல்ல? என்ன பண்ணீங்க? ஆமா சார், என்ன பண்ணீங்க சார்? ஒண்ணு டெவலப் பண்ணல. பொறுத்திருந்து பாருங்க. அத வச்சு நீங்க ஊரை ஏமாத்துறீங்க. பொறுத்திருந்து பாருங்க. ஊரை ஏமாத்து இந்தியாவிலே ஏமாத்தக்கூடிய கட்சி திராவிட கட்சி தான் சார். போட்டோ ஷூட் பண்ற மோடி பின்னாடி நிக்கிற நீங்க இப்படி தான். நீங்க சொல்லாதீங்க சார். மத உணர்வு நிச்சயமா இல்ல, மத வெறி இருக்கு. அவங்க நீங்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொன்னீங்க. முதலமைச்சர் சொன்னது தான் அவரும் சொல்கிறாரு. அனைவருடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்குது. அவங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுறது
அந்த நம்பிக்கைக்கு தடை விதிக்கிறது இல்லை இந்த திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சார், அப்படிப்பட்ட அரசு ஏன் பெரும்பான்மை மக்களுடைய மதங்களுக்கு இதுக்கு வாழ்த்து சொல்லுதில்ல? இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்து சொல்ல எங்களோட தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு சமத்துவமா? நாங்க கேக்குற ஒரே சமத்துவமா? யாராவது கும்பறவங்களை நாங்க தடுத்தோமா? இதெல்லாம் சும்மா தேவலா உங்களை மாதிரி கட்ட கட்டி வெளிய நிக்கச்சோமா? சார் கிருபானந்த கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. நீங்க பதில் சொல்லுங்க சார். மத உணர்வோட வரவங்கள வெளிய நிக்க வச்சோமா? ஆன்மீக செம்மல்னு விருது கொடுத்திருக்காங்க ஒருத்தருக்கு. ஆன்மீக செம்மல் என்பது கிருபானந்த ராமனை கூப்பிட்டு கொடுக்கணும். அதெல்லாம் கொடுக்க முடியாது. ராமனை கொடுக்க முடியாதுங்க. ராமனோட செயல்பாடு ரொம்ப கம்மியா இருக்கு. அதெல்லாம் கொடுக்க முடியாது. விருது கொடுத்திருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்காங்க. ராமனுக்கு கொடுக்க முடியாது. ராமன் நீங்க அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அந்த நிலைப்பாடு என்ன? 2 நாள் நடந்த மாநாட்டில் ஒரே ஒரு மனிதர் தன்னைத்தானே எக்ஸ்போர்ட் செய்வதற்கான ஒரு மாநாடு நடத்துகிறது. அது அறிவாலயத்திற்கு தன்னுக்கு சாதகமான ஒரு மாநாடு. 2 நாள் மாநாடு தனிப்பட்ட மனுஷன் இல்ல. 5000 பேர் கூட இல்ல சார். முருகரை எடுத்தது உங்களுக்கு பிடிக்கல. 5000 பேர் கூட இல்ல சார் அந்த கூட்டத்துல. உங்களுக்கு வந்து அறுபடை ஒரு விழா எடுத்தது பிடிக்கல. சார் தமிழ்நாட்டில் உள்ள அறுபடை கோயில் எடுத்து பாருங்க. எந்த கோயிலுமே கோலத்தை தூர்வார் இல்ல, பக்தர்கள் அடிப்படை வசதி எதுவுமே செஞ்சு கொடுக்கல. அவ்வளவு மோசமான நிர்வாகம் பண்றாங்க சார். வாயை தந்தாலே பொய், அறநிலைத்துறை பொய், பக்தர்களுக்கு அது ஒரு என்டர்பிரைஸ், ராமன்னா பொய்யா? அறநிலைத்துறை ஒரு என்டர்பிரைஸாக தெளிகின்றது. அது பக்தர்களுக்கு அல்ல. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.